சம்மர் வந்துடுச்சு அப்படின்னாலே ஸ்கின் டேன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது. இல்லை ரொம்ப ட்ரையான ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையான அளவு பால், கொஞ்சம் ஆரஞ்சு வந்து தூள்லாம் எடுத்திருக்கோம். இந்த ஆரஞ்சு தூள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வணக்கம், நான் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த சம்மர் வந்துடுச்சு அப்படின்னாலே ஸ்கின் டேன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது. நல்ல ஃபேராக இருக்கவங்களுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா வெயிலில் போயிட்டு வந்தாலோ அல்லது வந்து சில பேருக்கு ஜாபே வந்து வெயிலில் அலையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்கின் வந்து கலரே ஃபுல்லாக மாறிடும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் அதே சமயத்தில் ரொம்ப நேச்சராக நம்ம வந்து கலரை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் கேர் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத, அதில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தான்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சாதாரணமாக இந்த வெயில் காலங்களில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி கொடுங்க, மோர் அது போல் ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகள், கீரைகள், நீர்ச்சத்துள்ள மாதிரியான காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இளநீர், நுங்கு, அது போல் வந்து பார்த்தோன்னா இந்த கரும்பு ஜூஸ்லாம் நிறைய கிடைக்கும். அது போல் இந்த முலாம்பழம், இந்த மாதிரியான வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறைய ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது இது வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய தோலையுமே, அதாவது ஸ்கின்னையுமே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இன்டேக் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். ஏன்னா அதில் நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த ஆரஞ்சு கலரில் அல்லது வந்து ரெட் கலரில், எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், அந்த மாம்பழம், அதுபோல் வந்து வெள்ளரிப்பழம், வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துப்பாங்க, வெள்ளரிப்பழம் நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. ஸோ வெள்ளரிப்பழமே ரொம்ப சத்து நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே ஸ்கின் ப்ரொடெக்டிவாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் டேன் அப்படின்றது வெயிலில் நம்ம போகும்போது நம்ம ஸ்கின்ல வந்து இந்த மெலானின் பிக்மெண்ட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது டைரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரோசினேஸ் அப்படின்னு வந்து ஒரு கெமிக்கல் காம்போ வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு மெலனின் வந்து செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பழுப்பு கலந்த ஒரு பிளாக் கலராக, ஒரு ஃபுல் பிளாக்கும் இல்லாமல் ஒரு ஃபேடான பிளாக் கலராக மாற ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது வந்து ப்ரொடெக்டிவாக உள்ளது தான். நமக்கு வந்து சன் ரேஸ் எல்லாம் இருக்குல்லையா, டைரெக்டாக யூவி ரேஸை வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் கூட சில பேருக்கு அந்த இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட மாற ஆரம்பிச்சிருவாங்க. என்னோடய கலர் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்லாம். ஸோ அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த அதாவது சித்தா முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவையான அளவு வந்து பவுடர் எடுத்துக்குவோம். அதில் வந்து உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி பன்னீரோ அல்லது வந்து பால் எடுத்துக்கலாம், இல்லை ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வந்து இன்க்ரீடியன்ட் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது நம்ம இந்த ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கான பவுடருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆவாரம் பூ எடுத்துக்கிறோம். ஆவாரம்பூ வந்து நெழல் காய்ச்சலாக போட்டு ஆவாரம்பூ எடுத்துக்கிறோம். அதன் கூட இலைகள், அந்த மொட்டை எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கோம். ஆவாரம்பூ வந்து பொதுவாகவே இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும், அது போலவே கலர் வந்து நல்ல ஸ்கின் கலர் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது போலவே ரோஸ் பெட்டல்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதனோட ஸ்மெல், அந்த கலர் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து க்ளோனஸ் கொடுக்கும் அப்படின்றது. அது மாதிரி ஆரஞ்சு வந்து தூள்லாம் எடுத்திருக்கோம். இந்த ஆரஞ்சு தூள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பழ தூள் வந்து நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து வேப்ப இலை எடுத்திருக்கோம். இந்த வேப்ப இலை வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த வைரஸ் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வேப்ப இலைகள் எடுத்திருக்கோம். அதன் கூடவே பாசிப்பயிர் எடுத்திருக்கோம்.
பாசிப்பயிறு வந்து நல்ல இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா க்ளோவாக வர்றதுக்கு பயன்படும். அது போலவே உளுந்தம்பருப்புமே வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்டன் வர்றதுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். அதன் கூட இன்னொரு முக்கியமான பொருள் ஆலோவேரா எடுத்துக்கும். இந்த ஆலோவேரா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. அதுபோல் ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரும் தரதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பொருள்லாம் சேர்த்து தான் நம்மளுடைய ஸ்கின் கேர் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த ஸ்கின் டேன் பவுடரை என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணி அதை பேக் மாதிரி போட்டு வச்சுருந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையான ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையான அளவு பால் கொஞ்சம் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணவும் செய்யலாம். இல்லை வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பன்னீர் கூட ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேக் மாதிரி போட்டு வச்சுருந்துட்டு பண்ணும்போது பார்த்தோன்னா நல்ல க்ளோனஸும் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த ஸ்கின்னோட கலர் நார்மல் கலருக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ஸ்கின் டேன் பவுடரை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சில சமயங்களில் மஞ்சள் ஆட் ஆகிருக்கா மேல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து தாராளமாக மேல் ஃபீமேல் அது மாதிரி குழந்தைங்க எல்லாருக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இது அதாவது ஸ்கின் இச்சஸ் ஏதாவது வருமா, இல்லை வந்து ஒரு எரிச்சல் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஈவன் நம்ம குழந்தைங்களுக்கு கூட குளிக்க வைக்கிறதுக்கு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த சில சமயம் ஃபீட் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பால் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதுக்கும் கூட இது வந்து அந்த நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் இதை நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து 2-3 டேஸ் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா டெய்லி வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் எப்படியோ இல்லை உங்களோட இதை பொறுத்ததை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது தினமும் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட் பொறுத்தளவில் நைட் டைமில் வேணாலும் இது பேக் மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இதை மேலே ஃபீமேல் குழந்தைங்க பெரியவங்கன்னு தாராளமாக யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடியது. அதுபோல் சளி தொந்தரவுகள் இருக்கவங்க கூட இதை பயன்படுத்திக்கலாம். இதனால எந்த விதமான தொந்தரவு அதாவது சைனஸ் ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகாது. தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ இந்த சம்மருக்கு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் வந்து ரொம்பவே உக்கிரமாக இருக்கவே எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பவுடர் தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சித்தர்கள் வணக்கம்.